சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். லஞ்சம் வாங்குறவங்க உடனடியாக பணியிடை நீக்கமா? ஒரு போலீஸ் அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்காங்க, உடனடியாக பணியிடை நீக்கம். முதல்வர் நேரடியாக உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது, பதிவு வருது. பணி நீக்கம்லாம் கிடையாது. தண்டனை என்னென்னா, அவங்க லஞ்சமும் வாங்கிக்கலாம், பிடிபடும் பட்சத்தில் பணியிடை நீக்கம்ங்கிற பெயரில் வேலையே செய்யாமல் மக்கள் காசில், அரசு காசில் சம்பளமும் வாங்கிக்கொண்டு வீட்டிலும் இருந்து கொள்ளலாம். இதுதான் புதுமை. அதாவது எப்போவாவது லீவ் கிடைக்கலன்னு சொன்னால் அரசு பணியாளர்களுக்கு லீவு எடுக்கிறதுக்கு ஒரு புது ஐடியா இது. கொஞ்சம் அதிகமாக லஞ்சம் வாங்கி அதுவும் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி நடந்துக்கிட்டால், அதுவும் அது முதலமைச்சர் பார்வைக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக பணியிடை நீக்கம் தான். பணி நீக்கம்லாம் கிடையாது. பணியிலிருந்து நீக்கினா தான் தப்பு செஞ்சுறவன் தெரிஞ்சிடுவான்ல, தப்பு செய்கிறவன் சரியாயிடுவான்ல. அதனால் பணி நீக்கம்லாம் செய்ய மாட்டாங்க. அரசு சம்பளத்தோடு வீட்டில் இருந்துக்கலாம். இந்த பணியிடை நீக்கம் அப்படிங்கிற பேரில் கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் கொண்டு உட்காரெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மாணவன் தப்பு பண்ணிட்டான்ட்டு லேசாக ஒரு ஆசிரியர் அடி கொடுத்துட்டா உடனே ஆசிரியரை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு பிட்பாக்கெட்டு அடிக்கிறவன் பக்கத்தில் கொண்டு உட்கார வச்சுருவாங்க. ஆனால் இவ்வளோ நாள் இது தெரியாமல் தானே இந்த ஆட்சி முறைகள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அறிவு கிட்ட முட்டாத்தனமாக இல்லை இருக்குது. லஞ்சம் வாங்கினா பணியிடை நீக்கம் என்கிற பேரில் மக்கள் காசில் அரசு சம்பளத்தோடு லீவு கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடணும். பணி நீக்கமெல்லாம் செய்யக்கூடாது. இது தெரியாமல் விவரங்கட்டத்தனமாக இருக்கிறோம் நம்ம. ஆமாம், இந்த புதிய சட்டத்தை அமைச்சரவை கூடி முடிவெடுத்து விட்டார்களா? அது போட்டு முதலமைச்சர் அறிக்கையாகவே விட்ட பிறகு, இந்த பதிவின்படி முதலமைச்சர் அறிக்கையாகவே விட்ட பிறகு அதை கொண்டு ஏன் சட்டசபையில் விவாதிக்கணும்? ஆகவே அதுவே ஒரு சட்டம் தானே. எதுவோ லஞ்சம் வாங்குறவன் நிம்மதியாக வீட்டில் 10 நாள் உட்காருவதற்கு இந்த பணியிடை நீக்கம் உதவுது. அது மட்டும் தெளிவு.